வணக்கம். இன்று காலை ஒரு செய்தியை பார்த்தேன். இந்தியாவின் மிகப்பெரிய ஊடகமான இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு அந்த கருத்து கணிப்பு இருந்தது. அந்த கருத்து கணிப்பில் 45 விழுக்காடு சி ஓட்டர்ஸ் மீண்டும் தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆள வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார்கள். அந்த கருத்து என்பது வெறும் 45 விழுக்காடு மக்களின் கருத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கருத்தாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்கள் அதற்கு அடித்தளமிட்டிருக்கிறது. நீங்கள் எடுத்துக்கொண்டால் நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை பேருந்து, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என பல்வேறு திட்டங்களால் இந்த சமூகம் பயன்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கல்விக்கு கொடுத்த முன்னுரிமை, மருத்துவத்திற்கு கொடுத்த முன்னுரிமை, வேலைவாய்ப்புக்கு கொடுத்த முன்னுரிமை என பல்வேறு திட்டங்கள் இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் இன்றைக்கு இருக்கிற சி ஓட்டர்ஸ் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இந்த மண்ணை ஆள நேர்ந்தால் தமிழ்நாடு முன்னேறும், தமிழ்நாடு வெல்லும் என்ற பல கருத்தை கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 30 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு, அரசியலில் தொடங்கி அரசாங்கம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. எங்கு சென்றாலும் தமிழ்நாடு முதலிடம் என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு இருக்கிற சி ஓட்டர்ஸ் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம், அகமகிழ்ச்சி அடைகிறோம், மகிழ்கிறோம். நன்றி.